வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பேரை 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை இந்த வியாழக்கிழமை நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா ஒரு மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உடனடியா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. கார்த்திகை மாசம்னாலே சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம் தான். இப்படிப்பட்ட மாசத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களால முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. அப்படி முடியாதவங்க உங்க வீட்லயே இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள, இந்த நேரம் முடியலைன்னா பரவாயில்ல, சாயங்காலம் 4:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரம், அப்படி இல்லைன்னா ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம். உங்களால எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அதை சொல்லி மனசுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதல் எதுவா இருந்தாலும் உடனடியா அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால நிச்சயமா நிறைவேறும். சரி, அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 5 to 8ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 5. அடுத்ததா இந்த மாசம் நவம்பர் மாசம், அதாவது 11வது மாசம். இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்க்கும் போதும் 8ங்கிற நம்பர் நமக்கு வரும். ஆக மொத்தம் 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில பிரதோஷமும் 5 to 8 ஹெர்ட்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்ச அடுத்த நொடியே அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மின்னல் வேகத்திலையும் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் அது. அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் கொடுக்கறேன். இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான வியாழக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமான்னு சொல்லி கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். அதே மாதிரி பணவரவை அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அந்த குபேர பகவானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைச்சு குபேரனா வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எத்தனை மணிக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னங்கறத இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பூஜை அறையில உட்கார்ந்திருந்தாலும் சரி, வேற எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் சரி,
கீழே தரையில உட்கார போறீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுதான் உட்காரணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க பெட்ல உட்கார்ந்துகிட்டு செய்ய வேண்டாம். மத்தபடி சோஃபால தாராளமா உட்காரலாம். அதே மாதிரி சேர்ல உட்கார்ந்துகிட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் குபேர பகவான், குரு பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில குபேர முத்திரைய வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த குபேர முத்திரைய கொடுத்திருக்கேன். அதாவது 2 கையிலயுமே ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் இந்த 3 விரலையும் ஒன்னா சேர்த்து நீங்க பிடிச்சுக்கோங்க. 2 கையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த முத்திரை வானத்தை பார்த்து இருக்கணும். அதாவது உங்க கைகளை கால் தொடைக்கு மேல வச்சுக்கிட்டு உங்க உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் குபேர முத்திரை. இப்படி குபேர முத்திரைய வைக்கும் போது நீங்க ஒரு சில கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும். அடுத்ததா சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள இந்த முத்திரைய செய்ய வேண்டாம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த முத்திரைய வைக்க வேண்டாம். இந்த முத்திரைய வைக்காம இதுக்கப்புறம் நான் சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. மத்தபடி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த முத்திரைய வைக்கலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த முத்திரைய கையில வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்க முதுகு தண்டை நேரா வச்சாச்சு, நீங்க கையில குபேர முத்திரையும் வச்சாச்சு. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஃபிளவர் மெடிசனோட பேரை 5 முறை நீங்க சொல்லுங்க. லண்டன் பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ் சொல்லுவாங்க. டாக்டர் பேட்ச்ங்கிறவர் நமக்கு கொடுத்திருக்க கூடியதுதான் ஃபிளவர் மெடிசன். இந்த ஃபிளவர் மெடிசன் பாத்தீங்கன்னா நம்ம மனநிலைகளுக்கான மருந்து. உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, இப்படி பல விஷயத்துக்காகவும் இந்த ஃபிளவர் மெடிசனை நாம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபிளவர் மெடிசன் சொன்ன உடனே இந்த மருந்தை நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபிளவர் மெடிசன் பொறுத்தளவுக்கு அந்த மருந்தை நாம சாப்பிடும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் அந்த மருந்தோட பேரை நம்ம சொல்லும் போதும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இத நான் அனுபவபூர்வமாவே பார்த்திருக்கேன். சரி, கையில குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஃபிளவர் மெடிசனோட பேரு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. 5 ஃபிளவர் மெடிசனோட பேரை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்வீட் செஸ்னட், ஸ்க்லராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஸ்வீட் செஸ்னட், ஸ்க்லராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இந்த 5 பெயரையும் 5 முறை நீங்க சொல்லணும். இந்த ஃபிளவர் மெடிசனோட பேரை நாம தெரிஞ்சுக்கிறோம்னாலே நமக்கு நல்ல காலம், நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த ஃபிளவர் மெடிசன்ஸோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கும். ஃபிளவர் மெடிசனோட பேரை 5 முறை சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 544795 இப்படி ஒவ்வொரு நம்பரையும் நீங்க தனித்தனியா தான் சொல்லணும். முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க கையில குபேர முத்திரைய வச்சுக்கிட்டு, அதாவது 2 கையிலையும் குபேர முத்திரைய வச்சுக்கிட்டு முதல்ல ஃபிளவர் மெடிசனோட பேரை 5 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை 5 நிமிஷம் சொல்லுங்க. இந்த 5 நிமிஷம்ங்கிறது கரெக்டா சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டா 5 நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது. இப்படி நீங்க இந்த ஃபிளவர் மெடிசனோட பெயரையும் குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் சொல்லும் போது உங்க கண்கள் மூடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்ததுன்னா குபேர முத்திரை வைக்க வேண்டாம். மத்தபடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த ஃபிளவர் மெடிசனோட பெயரையும் குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்க தாராளமா சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ இந்த குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால முடிஞ்சதுன்னா எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அமைதியான மனநிலையில இந்த குபேர முத்திரைய உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து பாருங்க.
இந்த குபேர முத்திரை உங்க கையில எவ்வளவு நேரம் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். குறைஞ்சது 10 நிமிஷம் வைங்க, மேக்சிமம் அரை மணி நேரம் வச்சா கூட எந்த ஒரு தவறும் கிடையாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.